விதைகள் இயக்கம் இது பன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். 2 நாட்களுக்கு முன்பு நாம ஒரு காணொலி போட்டிருந்தோம். அந்த காணொலியில தாவேகா பற்றி 2 சம்பவங்கள் சொல்லியிருந்தோம். ஒண்ணு, புசி ஆனந்த ஓரம் கட்டுவதற்கு ஜான் ஆரோக்கியசாமி தீவிரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறார், புசி ஆனந்தை பற்றி அவதூறுகளை பரப்பிக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதுலயே இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, அந்த கரூர் சம்பவத்துல உயிரிழந்த குடும்பத்தை இங்க மகாபலிபுரத்திலேயோ அல்லது பனையூருக்கோ வரவழைத்து பார்க்க போகிறார் விஜய்ன்னு சொல்லிட்டு நாம 2 நாளுக்கு முன்னாடியே காணொலி போட்டிருந்தோம். அதை நம்ம 50% நம்ம அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் 50% உறுதியாக அவர் அழைக்க போறாருன்னு நமக்கு தெரியும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னாக்க நம்ம கிட்ட அந்த தகவல் சொன்ன அந்த நபர் என்ன சொன்னாருனாக்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா, கரூர்ல இருந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை இங்க கூட்டிட்டு வர போறாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், விஜய் ஒருபோதும் இதை செய்ய மாட்டாருங்க. என்னங்க இது, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகே கிடையாது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே, ஏன் உலக அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு சம்பவம் எல்லாம் எங்கேயுமே நடந்தது கிடையாதுங்க. அப்படி ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டிட்டு இங்க சந்திச்சாருனாக்க அது மிகப்பெரிய தவறான ஒரு முன்னுதாரணமா மாறிடும். அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே அது ஒரு கரும்புள்ளியா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருந்தோம். ஆனா அந்த நபர் சொன்னதையும் நம்மளால மறுக்க முடியல. ஏன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய நபர். அப்போ நம்ம நினைச்ச மாதிரி என்ன ஆயிடுச்சுனாக்க, நேற்று அந்த பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சு அவங்களுக்கு ரூம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு தனித்தனியா ரூம்ல தங்க வச்சு அவர்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து நேற்று அவர்களை சந்தித்து ஆறுதல்லாம் சொல்லியிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள். இதை வெளிப்படையா ஓப்பனா சொல்லணும்னா இது மிகப்பெரிய தவறு. விஜய் செஞ்சது தப்புங்க, அவ்வளவுதான். ஒன்லைன்ல சொன்னா விஜய் செஞ்சது தப்பு. இதுக்கு நிறைய பேர் விஜய்க்கு முட்டு கொடுத்து கூட இன்றும் பேசி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் அந்த கரூர் சம்பவம் நடந்த போது சிலர் விஜய் ரசிகர்கள் அவங்களை கவரணும், விஜய் ரசிகர்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், அவர்களுடைய வியூஸ் வேணும்ன்றதுக்காக விஜய்க்கு ஆதரவாக பேசியவர்கள்லாம் பலர் இருக்காங்க. ஆனால் உண்மையை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. நாம அன்னையிலிருந்து இன்றைக்கு வரை ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம். 2 தரப்பின் மீதும் தவறு இருக்குது. நடிகர் விஜய் தரப்பின் மீதும் தவறு இருக்கிறது, அரசு தரப்பிலும் தவறு இருக்கிறது. அந்த ஸ்டாண்டை நம்ம அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் நம்ம மாத்தவே கிடையாது. அந்த தவறு சரிதான் அப்படின்னு சொல்ற விதமாக தொடர்ச்சியாக விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்வுகளும் இருக்கு. ஏன்னா இறந்து போனவன் இத்தனை நாள் கழிச்சும் கூட இவர் போய் நேர்ல போய் அங்க பார்க்கல. அந்த கால அளவுன்னு இருக்குது, எல்லாரும் போய் பதுங்கிட்டாங்க. எவ்வளவோ தவறுகளை தாவேகா தரப்பினர் தொடர்ச்சியாக இழைச்சிட்டு வராங்க. அதில் ஒரு உச்சகட்டமாக இன்றைக்கு அந்த பாதிக்கப்பட்டவர்களையே எவன் வீட்டெல்லாம் போன விழுந்ததோ அவங்களே இங்க வர வச்சு, எப்படி இங்க வர வச்சு அவங்களை பாக்குறது என்ன மாதிரியான அணுகுறின்னு ஒண்ணு புரியல. அதாவது என் வீட்டுல சாவு விழுந்துருச்சுன்னா நான் பஸ் ஏறி போய் தேடி போய் ஆறுதல் வாங்கிட்டு வரணும். இது என்ன நடைமுறை? உலகத்துல இந்த நடைமுறை இருக்குதா? இப்போ வேற நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல ஏதோ ஒரு சாவுன்னு வச்சுங்களேன், நாம பதறி அடிச்சுட்டு போவோம். அவனுக்கும் நமக்கும் வாய்க்கா வரப்பு வெட்டு குத்து சண்டைலாம் இருக்கும். அவனும் நாமும் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம். அவன் நல்லது கெட்டது நல்லதுக்கெல்லாம் எதுக்குமே போக மாட்டோம். காது குத்து வைப்பான், கருமாதி வைப்பான், என்னன்னாலும் வைப்பான், கல்யாணம் கூட வைப்பான், கல்யாணத்துக்கு கூட போக மாட்டோம். ஆனா அவன் வீட்டுல அந்த பரம்பரை எதிரி வீட்டுல ஒரு சாவுன்னு வச்சுங்களேன், எப்பேற்பட்ட பகையா இருந்தாலும் தூக்கி போட்டு போய் நின்றுடுவாங்க. அது தமிழனுடைய பண்பாடு. ஏன்னா நல்ல விஷயம் எப்பனாலும் நடக்கும், ஆனால் ஒரு துக்ககரமான விஷயம் எப்பயோது ஒரு நாள் தான் நடக்கும். என்னதான் நமக்கு பகையா இருந்தாலும் இறந்து போயிட்டான், கடைசியா அவன் முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டாவது நம்ம மனசு பதபதிக்கும்ல. பதபதிச்சு நம்ம பரம்பரை எதிரி வீட்டுக்கு கூட நம்ம போய் பார்த்துட்டு வரும்ல முகத்தை. அந்த பதபதிப்பு நடிகர் விஜய் கிட்ட இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். இதனாலதான் நான் இப்போ கூட நிறைய நண்பர்கள், சரி நான் இடமலம்ல நேர்காணல் கொடுக்கும்போதும் சரி, இங்க நம்ம சேனல்ல கொடுக்கும்போதும் சரி, நிறைய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க நடிகர் விஜய்ன்னு சொல்றீங்க, தாவேகா தலைவர் விஜய்ன்னு சொல்லுங்க. எப்படியா நான் சொல்லுவேன் தலைவர் விஜய்ன்னு? அதுல ஒரு பண்பு ஏதாவது இருக்குதா? ஒரு தலைவனுக்கான ஒரே ஒரு பண்பு இருந்தா கூட நான் சொல்றேன்யா, நான் தலைவன் சொல்றேன். நான் கூட நினைச்சேன் கரூர் சம்பவத்தை போய் நேர்ல அவர் பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நாம தாவேகா தலைவர்னு சொல்லலான்னு. நான் எப்படி சொல்லுவேன் தலைவர்னு? தலைவனுக்கான ஒரு தகுதியை சொல்லு பார்ப்போம், இருக்குதா விஜய் அவர்கள்ட்ட? எப்படி என்ன தலைவர்னு சொல்ற? கூச்சமே இல்லாம எப்படி சொல்ற? அவர் என்றைக்கு முழு மூச்சுக்காக மக்களுக்காக களத்துல இறங்கி நிக்கிறாரோ போராடுறாரோ அன்னைக்கு தான் நான் அவரை தலைவர்னு சொல்லுவேன், தாவேகா தலைவர் சொல்லுவேன். அது வரைக்கும் அவர் எனக்கு நடிகர் விஜய் தான். அது வரைக்கும் நடிகர் விஜய் தான். எவன் என்னாலும் சொல்லிட்டு போங்க. அப்ப என்ன மாதிரியான முறை இது? செத்தவன் வீட்டுல அங்க போய் பாரியானா அங்க இருந்து இங்க வர வச்சு என்ன தேடி ஆறுதல் வாங்கிட்டு போகணுமா? என் சொந்தக்காரன் செத்துட்டானா அவன் நேர்ல என் வீடு தேடி எனக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லப்பா, அவன் ஆறுதல் வாங்கிட்டு போவானா? அப்போ இது என்ன மாதிரியான நாகரிகம், இது என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு தெரியல. இதுக்கு முட்டு கொடுத்து 10 பேர் வீடியோ போடுவானுங்க. அந்த குறிப்பா சொல்லணும்னா ஒரு பிரபல பத்திரிகையாளர் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தது. விஜய்க்கு ஆரம்பத்துல அந்த கரூர் சம்பவம் நடந்தாலும் விஜய்க்கு ஆதரவாக ஒரு 5-10 வீடியோ போட்டு ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் விஜய் ரசிகரை கொண்டு வர வச்சிட்டாரு. இன்னைக்கு விஜய்க்கு எதிராக இன்னைக்கு அவர் தொடர்ச்சியாக பதிவுல போடுறாரு. அப்ப அந்த இழிவான அரசியல் ஒருபோதும் நம்ம பண்ண மாட்டோம். நாம ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அந்த ஸ்டாண்ட் அவ்வளவுதான். அவனை நம்ம பக்கம் இழுக்கணும், விஜய் தரப்பு ஆட்களை நம்ம வியூஸ்க்காக நம்ம பக்கம் இழுக்கணும், சப்ஸ்கிரைபருக்காக நம்ம பக்கம் இழுக்கணும் கிடையாது. அன்னைக்கு சொன்ன விஜய் மேல தவறு இருக்குங்க, அரசு தரப்பு மேலேயும் தவறு இருக்குங்க, இன்னைக்கும் அதே ஸ்டாண்ட்ல இருக்க.
விஜய் மீதும் தவறு இருக்கிறது, அரசு தரப்பின் மீதும் தவறு இருக்கிறது. 2 பேருக்குமே கூட்டு பொறுப்பு இருக்கிறது. அந்த 41 உயிர்கள் பலியானதுக்கு இந்த 2 பேருமே பொறுப்புன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். மாத்தி மாத்தி பேசுறாருலாம் நமக்கு கிடையாது. அவ்வளவுதான். அப்ப நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு செய்தது மாபெரும் வரலாற்று தவறு. உடனே இதை தூக்கிட்டு இந்த திமுக காரனுங்க இவனுங்க என்னமோ உத்தம வேஷம் போடுறானுங்க. நடிகர் விஜய் பாத்தியா, ஏன்னா செத்து போனவங்க இங்க கூட்டு வந்து பாக்குற, என்னடா இது அரசியல், இதெல்லாம் அடுக்குமா, இதெல்லாம் நியாயமா? 41 பேரை கொண்டு போயிட்டு அவங்க தேடி வந்து உங்ககிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போகணுமா? அவங்கள போய் பாக்குறதுக்கு வக்கு இருக்கா, துப்பு இருக்கா, தெம்பு இருக்கான்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து திமுக காரன் கேட்கறான். அதை சொல்றதுக்கு திமுக காரனுக்கு என்னடா யோகியதை இருக்கு? உனக்கு என்னடா அருகதை இருக்கிறது? தென் தமிழகத்துல கவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் படுகொலை செஞ்சாங்கல்ல, ஆணவ படுகொலை. அவருடைய பெற்றோரை எங்க வர வச்சு பார்த்தாரு மு.க. ஸ்டாலின்? சென்னைக்கு வர வச்சு அவருடைய அலுவலகத்துல பார்த்தாரு. ஏன் நேர்ல போய் பாக்குறது தானே? எதுக்காக சென்னைக்கு வர வச்சு பாக்குறாரு? அஜித் குமார் இறந்தப்ப வீடியோ கால்ல பேசுறாரு. வீடியோ கால்ல ஏன் நேர்ல போய் பாருங்க? ஏன் வீடியோ கால்ல தான் நீங்க பேசுவீங்களா? அப்ப நீ விஜய் குற்றம் சொல்வதற்கு உனக்கு அருகதை இருக்குதா? நடிகர் விஜய் அவர்கள் நேர்ல போய் பார்க்கல, கரூர் சம்பவத்தை நேர்ல போய் பார்க்கல, நேர்ல போய் பார்வையிடலன்னு திமுக காரன் சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கு? நாங்க சொல்லுவோம் விஜய் போய் பார்வையிடலுங்கன்னு. நீ சொல்றதுக்கு என்ன அருகதை இருக்கு? கள்ளக்குறிச்சியில 68 பேர் சத்தானே, அங்க போய் பாத்தியா நீ? மரக்காணத்துல ஒரு 26 பேர் சத்தானே, அங்க போய் பாத்தியா நீ? அப்ப நீ என்ன விஜய்க்கு வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்கிற? அதை சொல்லுவதற்கு உனக்கு என்ன இருக்குது இருக்கு? 2 நாளைக்கு முன்னாடிங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்டா மாவட்டங்கள்ல மழை பெஞ்சு அந்த விவசாய நிலங்கள் நாசமா இருக்கிறது, நெல் பயிர்கள்லாம் முளைச்சிருக்கிறது, அதை பார்வையிடுவதற்கு மழைன்னு கூட பார்க்காம எடப்பாடி பழனிசாமி காலத்துல போய் நின்று பார்வையிட்டாரா? விவசாயிகளின் பக்கம் நின்று அந்த குரல் எழுப்பினாரா? அவர் குரல் எழுப்பினதுக்கு பிறகுதான தமிழ்நாடு முழுக்க இந்த விஷயம் பரபரப்பானுச்சு. விவசாயிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்படுறோம்னு இன்னைக்கு வெளியில வருது ஒவ்வொரு விஷயமும். ஆனா ஸ்டாலின் 2 நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? அந்த பாதிக்கப்பட்ட நெல்ல ஒரு இதுல ஒரு பேக்ல எடுத்துட்டு போயிட்டு தலைமைச் செயலகத்துல மு.க. ஸ்டாலின் காட்டுறாங்க. அவரு தன்னுடைய டேபிள்ல நியூஸ் பேப்பரை விரிச்சு வச்சு அந்த பயிர் எடுத்து பாக்குறாரு. இவர் என்னமோ பெரிய வேளாண் விஞ்ஞானி மாதிரியும், இவர் என்னமோ பெரிய அக்ரிகல்ச்சர் படிச்ச ஆபீசர் மாதிரியும் இவர் அந்த பயிர் எடுத்து பாக்குறாரு. ஓ அச்சோ பாவம், இப்படி போயிடுச்சா, மழை வெள்ள போயிடுச்சா, பூச்சி அரிச்சிருச்சா அப்படின்னு இவர் பார்வையிடுறாராமா. அசிங்கமா இல்ல ஸ்டாலின் சார்? இல்ல இந்த திமுக காரனுக்கு அசிங்கமா இல்ல? பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போனா மு.க. ஸ்டாலின் கால் உடஞ்சிருமா என்ன? கூலி படம் பார்க்க போறீங்க? ஒரு சொல்லட்டுங்களா, இந்த கருணாநிதி குடும்பம் எந்த அளவிற்கு தமிழின துரோகிகள்ன்றதுக்கு பல சம்பவங்கள் இருக்குது. ஈழத்துல அங்க போர் நடந்து கொத்து கொத்தா செத்துட்டு இருந்தானுங்க. அப்ப கருணாநிதி இங்க அவருடைய டிவி சேனல்ல மாநாட மயிலாட ஒளிபரப்பு பண்ணிட்டு இருந்தார். இங்க தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. 20 நாளுக்கு மேல போராடிக்கிட்டு இருக்காங்க. மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணாரு? இவங்க கூலி உயர்வு கேட்டு போராடுறாங்க, இவர் கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறாரு. இன்னைக்கு விவசாயிகள் அங்க தண்ணியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பயிர்கள்லாம் முழுகி போய் அவன் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலையில இருக்கிறான். இந்த சூழ்நிலையில போயிட்டு இவங்க குடும்பத்தோட போய் பைசன் படம் பார்த்து ரிவ்யூ போடுறாங்க. உதயநிதி எல்லாம் பாத்தீங்களா? தாத்தன்ல இருந்து பேரன் வரைக்கும் இன்னைக்கு ஒரே மாதிரி இருக்கானுங்க. அதனாலதான் சொல்றோம் தமிழின துரோகிகள் இந்த கருணாநிதி குடும்பம் அப்படின்னு. இவனுக்கு தொடர்ச்சியா இந்த சேட்டைகளை பண்ணிட்டு வராங்களா? அப்ப இவனுக்கு எப்படியா வாக்களிக்கிறாங்க இந்த தமிழ்நாடு மக்கள்? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. தொடர்ச்சியாக தமிழனுடைய ரத்தத்திலும் வேர்வையிலும் வாழ்ந்து வரக்கூடிய இந்த குடும்பம் தமிழர்களுக்கு துரோகங்களை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இவனுங்க விஜயை பார்த்து யோக்கியவானுங்க மாதிரி பேசுறானுங்க. விஜய் இப்படி பண்ணது தப்பு, அங்க போயிருக்க கூடாது, ஏன் போகல அப்படி இவனை கேள்வி வரானுங்க. திருப்பி வளைச்சு நீங்களா ஏன்டா இங்கெல்லாம் போகல, நீங்களா ஏன்டா இதை செய்யலன்னு கேட்டா இவன்கிட்ட பதில் இல்லை. அப்போ விஜயை குற்றம் சாட்டுவதற்கு திமுக காரனுக்கு ஒருத்தனுக்கு கூட தகுதி இல்லை. நாங்க கேட்போம் விஜயையும் கேட்போம், திமுக காரனையும் கேட்போம். நீ பண்றது சரியில்லடா, நீ பண்றது தப்புடா, நாங்க கேள்வி வைப்போம். அந்த உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அப்ப நடிகர் விஜய் அவர்கள் உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நண்பர் சொல்லும் போதெல்லாம் நான் ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சி எப்படியா இந்த வேலையை பார்ப்பாங்க, உலகத்துல எங்கேயாவது நடந்திருக்காயா அப்படின்னு நான் கேட்டுட்டேன். தம்பி இதாப்பா நடந்துகிட்டு இருக்கு, இப்படிதான்ப்பா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்னது நீ நடந்துருச்சு. உண்மையுமே சமஷாக்கு. விஜய் அவர்கள் இந்த மாதிரி வர வச்சு பாப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் நேர்ல போயிடுவாரு, என்னதான் தடைப்பட்டாலும் தடையை உடைச்சிட்டு போய் அரசியல் பண்ணுவாரு அப்படின்னு நான் பார்த்தா வழக்கம் போல பனையருக்குள்ளே பதிக்கிட்டார். இதெல்லாம் அரசியல் கட்சி. உண்மையாவே அதிமுகவினர் கொஞ்சம் சிந்திக்கணும். இவங்க கூட கூட்டணிக்கு போகணுமான்னு உங்களுக்கு பேக் ஃபயர் ஆனாலும் ஆயிடும் போல இருக்குது. அதனால கொஞ்சம் சிந்திச்சு முடிவிடுங்க. கூட்டணி இவரை எதிர்பார்க்கறது, இவர் பண்ற அரசியலை பார்த்தாக்க எந்த முட்டுசத்துல கொண்டு போய் எல்லாரையும் கொண்டு போய் நிறுத்திடுவாரோன்னு ஒரு பயமும் இருக்கிறது. அப்போ ஒரு அரசியல்வாதிக்கான இலக்கணத்தோடு விஜய் அவர்கள் செயல்படணும். எவன் தடைப்பட்டாலும் சரி, அரசியல் எதிரில் இருக்கிறோம் தடை போடுவான் தாங்க. உடைக்கிறது தானே ஒரு அரசியல்வாதியை, ஒரு தலைவனுடைய வேலை. அதை விஜய் அவர்கள் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்றைக்கு விஜய் செய்தது மாபெரும் வரலாற்று தவறு. இந்த நிலையிலிருந்து என்றைக்குமே நான் மாறப்போவது கிடையாது. கரூர் சம்பவத்துல 41 உயிர்கள் பலி எழுந்ததற்கு அரசு தரப்பும் காரணம், விஜய் தரப்பும் காரணம். யாரும் மறுக்கவும் முடியாது. முட்டு கொடுத்து பேசணுன்ற அவசியமும் நமக்கு கிடையாது.
இனி எதிர்காலத்தில் இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடாததற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை நாம செய்தாக வேண்டும். அப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது தமிழக மக்கள் இதையெல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். யார் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் காலத்தில் உண்மையான அரசியல் செய்கிறார்கள், மக்களுக்காக அரசியல் செய்கிறார்கள், பொது நலனுக்காக அரசியல் செய்கிறார்கள் பார்க்கணும். இங்க நாய் கூட போட்டோ எடுத்து கட்டி புடிஞ்சு உருண்டுகிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அங்க எடப்பாடி பழனிசாமி மழையிலையும் வெயிலையும் அந்த விவசாயிகள் கூட நின்று ஒவ்வொரு ஊரா போயிட்டு அந்த நெல் பயிர்களை நெல் கதிர்களை கையில ஏந்தி பார்த்து அந்த விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மு.க. ஸ்டாலின் இங்க மந்திரக்கோளோடு அடையாற சுத்தி வந்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அங்க முன்னாள் மந்திரிகளோடு கார் ஃபுல்லா டெல்டா மாவட்டம் ஃபுல்லா சுத்தி பார்த்து என்னென்ன குறைகள் இருக்கு எல்லாத்தையும் நேர்ல பார்த்துறாரு. அவர் ஒரு விவசாயினுடைய மகன், விவசாயினுடைய வலி அவருக்கு தெரியுது. அதனாலதான் அவர் இன்றைக்கு தலைவராக மிளிர்கிறார். இது அறிவாலயம் குப்பை தொட்டியில் வளர்க்கப்பட்ட ஒரு செடியாக மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு மங்கி கிடக்கிறார். எனவே இந்த தமிழக மக்கள் பார்க்கணும், நீங்க உங்களுக்கு துயர் இருக்கும்போது உங்க கூட யார் நிக்கிறா, யார் குரல் கொடுக்கிறா உங்களுக்காக என்பதை தமிழக மக்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.